Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள புலியூர் பகுதியில் அரசு மேல்நிலை பகுதியில் தற்போது மழைநீரானது அதிக அளவு சூழ்ந்திருக்கிறது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 5 வருடங்களாகவே இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கப்படாமல் இந்த பள்ளிக்குள் மழைநீர் அதிக அளவு தேங்கி நிற்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுகையில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த பகுதியில் எவ்வளோ வருஷமாக இது மாதிரி இருக்குது? இது 5 வருஷத்துக்கு மேலே இதுவாக இருக்குது சார். மழை பெய்யும், நிற்கும், போயிடும். அதுவும் இல்லாமல் இப்போ மெட்ரோ போடுறதுனால இன்னும் 2 இதுவாக இருக்குது. அது இப்போ மாநகராட்சி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்களால தான் இது பண்ண முடியும். ஓகே சார், இப்போது மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் ஆபத்தான முறையில் தண்ணிக்குள்ளேயே நடந்து போகிறாங்க. அவங்க கால் முட்டி தெரியாத அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிது. இது எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அந்த மாநகராட்சி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் நம்மோடு ஒருவர் இணைந்திருக்கிறார், அவரோட கேட்கலாம். சார், இந்த பகுதி எப்படி இருக்கு, எப்படிலாம் இருக்கும் வருஷம் இப்போ எப்படி இருக்கு? நான் இந்த ஸ்கூலில் தான் சார் ரொம்ப வருஷமாக படித்தேன். நான் வருஷம் எப்பவுமே மழை பெஞ்சாலும் தண்ணி அதிகமாக தேங்கி தான் இருக்கும். பசங்க யாரும் வரமாட்டாங்க. ஏற்கனவே முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆகிருக்கு இந்த ஸ்கூலில். ஆனால் இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. தண்ணி இதுமாரி தேங்கக்கூடாது. சப்போஸ் மின்சார ஒயர் கட் ஆகி பாஸ் ஆகிடுச்சுன்னா குழந்தைக்கு பாதிப்பு அதிகமாக வரும். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் கவர்மெண்ட்டில் ஒரு இதுவும் எதுவுமே கிடையாது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன், கார்ப்பரேஷன் சொல்கிறேன், பசங்களையும் குழந்தைங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது மெயினாக, ஓகேங்களா? பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மட்டும் செஞ்சால் போதும். ஏன்னா பசங்க உயிர் சேஃப்டி. நான் என் பசங்களுக்கு மட்டும் அப்பாவாக இருந்து சொல்லலை, எல்லா குழந்தைங்களும் ஒரு காரணமாக இருந்து நான் சொல்கிறேன். அதான் ஒன்றுமே புரியல. இப்போ தான் பார்க்குறான், ரொம்ப ஃபுல்லாக தனியாக இருக்குது. பசங்க விடுறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ பசங்க என்ன இப்போ தான் பார்க்குறேன், இப்போ தான் பார்க்கத்தாங்க. சரி, இவ்வளோ வருஷம் தான் இப்போ தான் நடக்குது. இப்போ மழை பெஞ்சாலும் இப்படி தான் இருக்குது. மழை பெய்யாதான் ஒரு மெயின்டெனன்ஸே கிடையாது. இவ்வளோ பெரிய ரொம்ப நானும் இந்த ஸ்கூல் தான் படித்தேன். நானும் எங்கள் அண்ணா எல்லாம் இந்த ஸ்கூலில் படிச்சது தான். அப்புறம் என் பிள்ளைங்க படிக்கிறது இதை படிக்க வைக்கிறோம். அவங்க பார்த்தா பில்டிங் கட்டுறாங்க, அதை கட்டுறாங்கன்றாங்க. ஒன்றும் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்படி தான் இருக்குது லாஸ்ட் வரைக்கும். அது என்ன அமைச்சரை பார்க்கணும், அதை பார்க்கணும்னு தெரில. எல்லாம் தான் போகிறாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை சொல்லியும் பார்த்தாச்சு. பசங்களும் நிலைமை தெரில. இது விட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ பசங்க இட்டு போயிடலாம் பார்க்குறேன். அந்தமாரி இது பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கே தெரில. அசால்ட்டாக இருக்கிறாங்க. குழந்தைங்களாம் பசங்களாம் இருக்குது. எல்லாம் இப்போ எங்களுக்கு ஏரியா பொருளாக பாருங்கள், எல்லாம் காவா கொஞ்சம் ஒரு வண்டி வர முடியல. பயந்து வரத்தாகுது. பசங்களுக்கு கொஞ்சம் வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் எது சொல்கிறது, ஆட்சி இப்படி நடக்குது, யாருக்கு நடக்குதுன்னு என்ன தெரில. அந்தமாரி இருக்குது. இப்போது பசங்களை பட்டு வெளியே போகிறதுக்கு பள்ளம் மேடு பார்த்து வரத்தாக்குது. திடீர்னு பசங்க என்ன ஊந்துச்சா கூட யார் போய் சொல்லுது? பேரண்ட்ஸ் சொல்லி நாங்கள் தான் இட்டு பார்த்து போகிறோம். இந்த பகுதியில் எப்போதுமே மழைநீர் அதிக அளவு சூழ்ந்திருக்கக்கூடிய பள்ளியாக தான் இது இருப்பதாகவும் உடனடியாக தமிழக அரசும் மாநகராட்சி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாணவ மாணவிகளின் பெற்றோர்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் வினோத். Omax, Vest and Briefs.